லாஸ்டா வந்து நான் உங்களுக்கு 2 கேள்வி தந்து விடுவேன். சோ யாராவது செஞ்சீங்களா? ஓ சார். என்ன மாதிரி வேற ஆன்சர்? முதலாவதுக்கு முதலாவதுக்கு 16. x plus y ஹோல்டிங் ஸ்கொயர் 16 இருக்கா? அப்படிதான் சார் வந்துச்சு. ஓகே, x plus y ஹோல்டிங் ஸ்கொயர் 16. மற்றதுக்கு 4 சார். 4. மற்றதுக்கு மற்றதுக்கு என்ன வந்துச்சு? புரியலையா அது? சார் மற்ற 2 செய்யல சார். ஓகே, ரைட். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கேள்வி இருக்கு என்னண்டா, தரவு இருக்கு. எங்களுக்கு டேட்டா, எங்களுக்கு தரவு தந்திருக்கு என்னண்டு எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 என்று தந்திருக்கு. ரைட்? எக்ஸ் வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் வந்து எங்களுக்கு 10 என்று தந்திருக்கு. அது மாதிரி எக்ஸ் y வந்து எங்களுக்கு தந்திருக்கு 3 என்று. ரைட்? அப்ப எக்ஸ் y வந்து 3 என்றும் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் என்றது வந்து 10 என்றும் எங்களுக்கு தந்திருக்கு. 10 3 மட்டும் தந்திருக்கு. இப்ப இதுல பார்ப்போம், எங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து எக்ஸ் பிளஸ் y ஹோல்டிங் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் y ஹோல்டிங் ஸ்கொயர். அப்ப நாம பார்ப்போம் இப்ப நாங்க பார்த்தோம்டா எங்களுக்கு இது இந்த விரிவு எங்களுக்கு தெரியும். எக்ஸ் பிளஸ் y முழுவதின் வர்க்கம் எக்ஸ் பிளஸ் y முழுவதின் வர்க்கம் என்ன சொல்லுங்க? எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக 2xy 2xy சக y வர்க்கம் சக y வர்க்கம். ரைட்? இப்ப இதுல நாம என்ன செய்யலாம்னா இந்த எக்ஸ் வர்க்கத்தையும் இந்த y வர்க்கத்தையும் பக்கத்துல எழுதுவோம். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சக 2xy. இப்ப பாருங்க, தரவு தந்திருக்கு எங்களுக்கு என்னது? எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்துக்கு ஒரு தரவு தந்திருக்கு எங்களுக்கு. என்ன தந்திருக்கு? எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்துக்கு பதிலா 10 தந்திருக்கு. ஆகவே 10. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ் க்கு பதிலா 3 தந்திருக்கு. ஆனா இங்க 2 xy இருக்கு. ஆகவே சக 2 இன்டு 3 ஆகவே எத்தனை? 16 வரும். ரைட்? ஓகே, அப்ப இப்ப அடுத்தது பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து எக்ஸ் மைனஸ் y வர்க்கம் கட்டு முழுவதும் வர்க்கம். ஆகவே எக்ஸ் மைனஸ் y முழுவதின் வர்க்கம். இதுக்கு விரிவு என்ன? எக்ஸ் மைனஸ் வர்க்கம் சய 2xy சய 2xy y வர்க்கம் சக y வர்க்கம். ஆகவே பாருங்க, இங்கேயும் பாருங்க எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் பக்கத்துல எழுதி கொள்வோம். இங்க இருக்கிற எக்ஸ் வர்க்கத்தையும் இங்க இருக்கிற y வர்க்கத்தையும் பக்கத்துல எழுதி கொள்வோம். சய 2xy தனியாக எழுதி கொள்வோம். இப்ப பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்துக்கு பதிலா எங்களுக்கு தரவு இருக்கு என்னது? 10. சய 2 xyக்கு பதிலா எங்களுக்கு தெரியும் 3 3. சோ 10 minus 6 ஆகவே எத்தனை? 4 4. ரைட்? எல்லா தாக்கள் எழுதி கொள்ளுங்க. எக்ஸ் ஆக ஒன்றின் கீழ் எக்ஸ் அதற்குரிய பெருமானம் உங்களுக்கு தந்திருக்காங்க. எக்ஸ் ஆக ஒன்றின் கீழ் எக்ஸ் என்றதுக்கு உரிய பெருமானம் வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க. அப்போது பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1 upon x is equal to 4. இதுல இருந்து எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கத்துக்கு பெருமானம் கேட்கிறாங்க. எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கத்துக்கு பெருமானம் கேட்கிறாங்க. யாரும் செஞ்சீங்களா?
இல்ல சார். ஓகே பாப்போம். இப்ப பாருங்க டைரக்டா உங்களுக்கு இப்படி ஆன்சர் எடுக்கல. அது என்னது எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் அதுக்கு வந்து டைரக்டா வந்து எங்களுக்கு ஆன்சர் எடுக்கல. அது ஏன் அது வந்து இதுல இருந்து இப்ப நீங்க கேட்கலாம் சார் அப்ப எக்ஸ் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் இருக்குது, அதுக்கு அப்ப எக்ஸுக்கும் வர்க்கம் இருக்கு இதுக்கும் வர்க்கம் இருக்கு, ஆகவே நாம இந்த நாளுக்கு வர்க்கிக்கலாம். அப்படி வர்க்கிக்கலாமா? இல்லாது. அப்படி வர்க்கிக்க இயலாது. ரைட்? எக்ஸுக்கு வர்க்கம் இருக்கு, இது வந்து இப்படி இருந்துச்சுடா எக்ஸ் ஒய் சமன் 3 எக்ஸ் ஒய் முழுவதையும் வர்க்கம், எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் இருந்துச்சுன்னா இங்க 9 வரும். ஏன் எக்ஸ் ஒய் முழுவதையும் வர்க்கிக்க மாட்டா, இங்கே முழுவதையும் வர்க்கிட்டோம், 3 முழுவதையும் வர்க்கிப்போம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சமன் 9 வரும். அது வேற விஷயம். அது ரெண்டுமே பெருக்கிட்டு இருக்கு. இங்க தனித்தனியே இருக்கு. இங்க தனித்தனியே இருக்கிற இடத்துல எக்ஸுக்கு தனியா வர்க்கம் y எக்ஸ் 1/x எக்ஸுக்கு தனியா வர்க்கத்துக்கு நாங்க போட்டுட்டு இருக்கேலாது. அப்ப எக்ஸுக்கு தனியா வர்க்கம் 1/x எக்ஸுக்கு தனியா வர்க்கம்னு சொல்லி நாங்க போட்டுட்டு இருக்கேலாது. அப்ப பாப்போம். ஆனா எங்களுக்கு தெரியும் ஏ சக பி சமன் 5 இருந்துச்சுண்டா ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் வரணும்டா, ஏ வர்க்கம் பி வர்க்கம் வரணும்டா இதை நான் முழுவதையும் வர்க்கிக்கல, அதுக்குள்ள இந்த ஏ வர்க்கம் பி வர்க்கம் கட்டாயம் வரத்தான் போகுது. சரியா? அதாவது இந்த ஏ சக பி என்றதை நான் முழுவதையும் இந்த பக்கம் முழுவதையும் வர்க்கிக்கல, இந்த பக்கம் முழுவதையும் வர்க்கிக்கலாம். ரைட்? இதுக்கு முழுவதும் வர்க்கம் வேற, இது வேற. ஏ வர்க்கம் சக பி வர்க்கம்ன்றது வேற. இப்ப நான் இதை முழுவதும் வர்க்கிக்கல, இதே முழுவதும் வர்க்கிக்கிறதுக்கு சமனா இருக்கும். அப்ப எனக்கு தெரியும் இதை முழுவதும் வர்க்கிக்க எனக்கு தெரியும் ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்ற ட்ரெண்ட் இது வந்து வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்ப அத மாதிரி இங்கேயும் வந்து எக்ஸ் பிளஸ் 1/x ஒன்று இருக்கு. எக்ஸ் பிளஸ் 1/x ஒன்று இருக்குண்டா எக்ஸ் பிளஸ் 1/x இதை நான் இந்த பக்கம் முழுவதுக்கும் வர்க்கிச்சேன்டா, இந்த பக்கம் முழுவதுக்கும் வர்க்கிச்சேன்டா இங்கால என்ன செய்யலாம்? வர்க்கிக்கலாம். இது சரியா இல்லையா? சமன்பாட்டுக்கு அந்த பக்கமும் சமன்பாட்டுக்கு இந்த பக்கமும் நம்ம முழுவதுக்கும் வர்க்கிக்கிறோம். அதாவது அங்கால 8 இருந்துச்சுன்னா 8 வர்க்கம், அது மாதிரி இஞ்சாலையும் 8 இருந்துச்சுன்னா 8 வர்க்கம். அதாவது வந்து அங்கால சமன்பாட்டுக்கு அங்கால முழுவதுக்கும் என்ன நடக்குதோ இப்ப நீங்க வைக்கலாம். அப்ப இதுவும் இதுவும் ஒன்று தானே, இதுவும் இதுவும் இதையும் நாங்க வர்க்கிக்கிறோம் தானே, இதுவும் வர்க்கிக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது அப்படி இல்லை. ஏன்? இது வந்து என்ன அர்த்தம்? இடையில ஒரு பிளஸ் இருக்கு. இடையில ஒரு பிளஸ் இருக்குன்னா முழுவதுக்கும் வர்க்கிக்கிறேன்டா, இதுக்கு தனியா வர்க்கிச்சு இதுக்கு தனியா வர்க்கிக்கிறதுக்கு பேரு முழுவதுக்கும் வர்க்கிக்கிறது இல்ல. ரைட்? இதுக்கு தனியா வர்க்கிச்சு இதுக்கு தனியா வர்க்கிக்கிறதுக்கு பேரு முழுவதுக்கும் வர்க்கம் வைக்கிறது இல்ல. அது சமன்பாட்டுக்கு 2 பக்கம் வர்க்கிக்கிறேன்ல, முழுவதுக்கும் வர்க்கிச்சாதான் சமன்பாடு ரெண்டுமே சமனா இருக்கும். ரைட்? ஆகவே இது வந்து நாங்க முழுவதுக்கும் வர்க்கிக்க, இது வந்து ஒரு பாஷியா தான் வர்க்கிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க எதுக்கு பார்ப்போம்? ரைட்? இத எக்ஸ் என்றும் இத y என்றும் எடுத்துக்கொண்டோம் வேண்டாம். எங்களுக்கு இதுல விரிவு என்ன? எக்ஸ் சக y முழுவதும் வர்க்கத்துக்கு விரிவு என்ன? இதுக்கு விரிவு என்ன? எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக 2xy 2xy சக y வர்க்கம். y வர்க்கம். ரைட். இங்க எக்ஸ் வர்க்கம் மாதிரி இங்க இருக்கிற எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் வர்க்கம் வந்தது. அப்ப இங்க எக்ஸ் பதிலா இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ரைட்? ஆகவே என்ன வர போகுது? எக்ஸ் வர்க்கம். ஓகே, எக்ஸ் வர்க்கம் சாக்க. அடுத்தது 2 எக்ஸுக்கு பதிலா என்ன வருது? எக்ஸ். yக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 2xy தானே. 2xyல yக்கு பதிலா என்ன இருக்கு? 1/x. அப்ப இன்டு 1 x விளம் வந்து என்னது? சக 2xy என்றது. அங்கால y வர்க்கம், yக்கு வர்க்கம். y வர்க்கம் இங்க yக்கு வேற என்னது இருக்கு? இங்க yக்கு பதிலா என்ன இருக்கு? இங்க y இருக்கிற இடத்துல y வர்க்கம். அப்ப இதுல என்ன இருக்கு? 1/x என்ன? முழுவதின் வர்க்கம். முழுவதின் வர்க்கம் சமன் இங்காலங்களுக்கு 4 வர்க்கம்
16 ரைட். அப்ப பாப்போம் எக்ஸ் வர்க்கம் சார் 2x 2x into 1 upon x என்ன என்ன நடக்கும்? எக்ஸும் எக்ஸும் வெட்டுப்படும். எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகும், எக்ஸும் எக்ஸும் வெட்டுப்படும், எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகும். ஆயிரத்தி அஞ்சு என்ன இருக்க போகுது? 2 இருக்க போகுது ரைட். அதான் சைட்ல போடுறேன் 2 ரைட். அதுலயே அந்த அந்த பக்கமே தான் போடுறேன், ஆனா கொஞ்சம் ஓரமா போடுறேன். இங்க பாருங்க ஒன்றின் கீழ் எக்ஸ் முழுவதும் வர்க்கம். இந்த வர்க்கத்தை நான் என்ன செய்யலாம்? மேலே ஒருக்கா போட்டு கீழே ஒருக்கா போடலாம். மேல போட்டோம்னா ஒன்றின் வர்க்கம், கீழே போட்டோம்னா எக்ஸின் வர்க்கம். அப்ப என்ன அர்த்தம்? ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம். ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சமன் 16. இப்ப அவன் கேட்டது எங்களுக்கு என்னது? எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் ரைட். எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம். அப்ப எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் மிச்சம் என்னது? இந்த 2. இந்த 2 கூட நாங்கள் போட்டோம்னா என்ன ஆகும்? கழிப்படும். வர்க்கம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சமன் 16 2 14 ரைட். அப்ப அதுக்குரிய ஆன்சர் என்ன? 14. எழுதி கொள்ளுங்க. இதே தரவை வச்சுக்கொண்டு எக்ஸ் பிளஸ் 1 upon x வந்து 4 என்றதை வச்சுக்கொண்டு இது ஒரு பசங்க ஆகும். எக்ஸ் இந்த கனம் ஒன்றின் கீழ் எக்ஸ் இந்த கனம். சம்ரி சராப் பாத்திமா நேத்தியாம் கிளாஸ்ல அதுல இருக்கிறாக்கள் யார் இருக்கிற பதில சராப் இருக்காங்க. சரப்போ சரா நேற்று கிளாஸ் 1 பண்ணி விட்டுட்டு நினைத்து வந்துட்டீங்களா? ஷரப் சராப்போ சரப். நேற்று கிளாஸ் 1 பண்ணி விட்டுட்டு தூங்கிட்டீங்களா? ஷரப் இருக்கிற 1 மணி நேரத்துல தயவு செய்து முடிச்சிருங்க. அதாவது வந்து உங்களுக்கு நான் காலையில போறதுக்கு ரீசன் என்னன்னா அது வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கைகளை வந்து என்னவா இருக்கும்? காலையில நான் உங்களுக்கு போடையில வந்து மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கைகள் உங்களுக்கு அதுல வந்து புதிய விஷயங்களை வந்து உங்களுக்கு உள்ள எடுத்து கொள்றது ஈஸியா இருக்கும். அது ஒரு 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 விஷயம். அதுக்காக நான் காலையில போறது. இன்னொன்று போறது என்னன்னா காலையில நீங்க ஒவ்வொரு நாள் வந்து 4:30 எழும்பி பழகினா 4:30 ஒரு 4:20 அப்படி எழும்பி பழகினீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? சரி இந்த 5:30 முடிஞ்சது அப்புறம் ஸ்கூல் போக வேண்டியவங்க போவாங்க. மற்றது வந்து என்னது 6:30 படிக்கிறாங்களும் இருப்பீங்க தானே. அந்த 1 ஹவருக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்யுங்க. அதாவது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்களா? இங்கிலீஷ்ல இருக்கிற இதுகளை வந்து பாடமாக்குங்க. சரி இப்ப மேத்ஸ்ல உங்களுக்கு ஈக்குவேஷன் இன்னும் ஞாபகம் வரணுமா? அதுல பாடமாக்குங்க. இல்லாட்டி சயின்ஸ்ல ஏதாச்சும் வேணுமா? அதுல பாடமாக்குங்க. இல்லாட்டி உங்களோட ரிலீஜியஸ்ல ஏதாச்சும் இதுல பாடமாக்கணுமா? அதுல பாடமாக்குங்க. ஹிஸ்டரியில ஏதாச்சும் வேணுமா? அதை பாடமாக்குங்க. அதுக்கு நல்லது நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. தயவு செய்து இப்போ எழுமினா பிறகு திருப்பி கஷ்டப்பட்டு இவ்வளவு எழும்பி ஒரு 5:30 மட்டும் இருந்துட்டு திருப்பி போய் படுக்காங்க. சில பேர் என்ன செய்றீங்க? நேற்று நோட் பண்ணாக்கள் முந்திரா நோட் பண்ணாக்களும் இருக்கிறோம். ஆனா இதுல என்ன சொல்றது? இப்ப இதுல ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு முதல்ல வந்து 3 பேர், அதுக்கு முதல் நாள் வந்து 4 பேர். அப்படி வந்து என்ன செய்யணும் வேண்டாம்? 1 பண்ணி விட்டுட்டு அவங்க நித்துற
கடைசியில நான் எல்லாம் பாய் சொல்லி எல்லாம் போன பிறகு ஒன் பண்ணி விட்டு பாய் சொல்லி போன பிறகுதான் அவங்க இது பண்றாங்க. தயவு செய்து நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, இதுக்கு யாராச்சும் வந்துச்சா விட ஐடியா? சார் 61 ஆன்சர் வந்துச்சு. 61. ஓகே, பாப்போம். இப்படி இருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு தனியா கணம் போட்டு இதுக்கு தனியா கணம் போடுறது எங்களால முடியாது. அப்ப இதுக்கு நாங்க யோசிக்கணும், முழுவதுக்கும் கணம் போட்டா எக்ஸ் பிளஸ் பண்ண போன எக்ஸுக்கு முழுவதுக்கும் கணம் போட்டா எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு வடிவம் ஒண்ணு எங்களுக்கு வர மட்டும் தெரியும். ரைட்? அப்ப எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் முழுவதற்கும் கணம் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு வடிவம் வரும். ஆகவே 4க்கு கணம் போடுவோம். ரைட்? 4Q 4க்கு Q கணம் போட்டா அங்காலையும் கணம் போடுவோம். இங்க முதல்ல எனக்கு சொல்லுங்க, A சக B முழுவதின் கணம் இதுக்கு என்ன விரிவா இருக்கும்? A கணம் A கணம் சக 3 AB 3 3 A சொல்றது கஷ்டம்டா. சரி, அதே எக்ஸ் ஏ சொல்லுங்க. எக்ஸ் சக y தானே நாங்க பார்த்தா. எக்ஸ் சக y, எக்ஸ் சக y முழுவதும் கணம் சொல்லுங்க. எக்ஸ் கணம் சக 3xy வர்க்கம் 3 x வர்க்கம் y எக்ஸ் வர்க்கம் y சக ஒரு 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 5 8 நாள் இருக்குமா? 8 நாளுக்கு முன்னாடி படிச்சது உடனே மறக்கிறீங்க. எக்ஸாம்ல போய் எப்படி ஞாபகம் வச்சிருப்பீங்க? 3y வர்க்கம் x 3y வர்க்கம் x 3xy வர்க்கமா சக y கணம் வைக்கிறேன். கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி தந்துறான். என்ன சொல்லி தந்துறான்? ஃபர்ஸ்டுக்கு வந்து 1 1 1 1 1 1 2 இங்க 1 1 இங்க 1 1 2 1 1 2 இதே விதையை கூட்டமெண்டா 3 இதே விதையை கூட்டமெண்டா இதுக்குள்ள 3 இங்க 1 அதே மாதிரி இங்க 1 இங்க இதுக்குள்ள இதே விதையை கூட்டமெண்டா 4 3 3 6 இங்க 4 இங்க 1. ரைட்? இப்படி இருக்கு. இது வந்து எக்ஸ் பிளஸ் y என்று சொன்னான், இது எக்ஸ் என்று சொன்னான், இது வந்து என்ன சொன்னான்? எக்ஸ் பிளஸ் y முழுவதும் வர்க்கம் சொன்னான், இதை வந்து சொன்னான் எக்ஸ் பிளஸ் y முழுவதும் கணம். எக்ஸ் பிளஸ் y முழுவதும் கணம்டா இங்க முதல்ல வந்து எக்ஸ் போடுவோம், அதுக்கு பிறகு இங்க 3, அதுக்கு அடுத்து இன்னொரு 3, அதுக்கு பிறகு 1. இங்க எக்ஸ் பிளஸ் 4 இது இந்த வந்து 4ஆம் அடுக்கு என்ன சொன்னான்? இங்க முதலாவதுல வந்து எக்ஸுக்கு வரும், இங்கால 4 வந்து ஒரு பெருமானம் வரும், இங்க 6 வந்து பெருமானம் வரும், 4 வந்து பெருமானம் வரும், 1 வந்து பெருமானம் வரும். அப்ப நம்பர்கள் எப்படி வர்றதுக்கு நான் இந்த பிரமிட் மாதிரி சொல்லி தந்தேன். ரைட்? அப்ப இந்த பிரமிட் மாதிரி உங்களுக்கு சொல்லி தந்தேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு என்னது? எக்ஸ் பிளஸ் y முழுவதின் கணம்டா அந்த பிரமிட் மாதிரி பிறகு எப்படி வரும்? வரும் 1 3 3 1. ரைட்? முதலாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் y முழுவதும் கணம்டா எக்ஸ் மேக்சிமம் பெருமானத்தை எடுக்கணும். அப்ப இங்க 3 டைரக்டா இங்க எடுத்துச்சா எக்ஸ் கணம். ரைட்? எக்ஸ் கணம். அதுக்கு பிறகு என்ன சொன்னான்? இந்த எக்ஸ் கணத்துல இருந்து 1 குறைப்போம். எக்ஸ் கணத்துல இருந்து 1 குறைப்போம். அப்ப 1 குறைச்சோம்னா எத்தனை? எக்ஸ் வர்க்கம். ஆனா இங்க 3 இருக்குன்னு சொன்னான். ரைட்? அதாவது அதுல 3 இங்க 3 3 என்ன சொன்னானே? இந்த 3க்கு பதிலா எக்ஸ் வர்க்கம் 1 குறைப்போம். y-ல 1 கூட்டுவோம். y-ல 1 கூட்டுவோம்னா என்ன அர்த்தம்? y-ல இங்க ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல y-ல ஒன்றுமே இல்லாம இருந்தது. அப்ப அதுல இங்க 1 கூட்டணும்டா எக்ஸ் வர்க்கம் y. திருப்பி என்ன செய்வோம்? சாங்க
இன்னும் ஒரு எக்ஸ்ல இருந்து இன்னும் ஒன்றை குறைப்போம். அப்ப எக்ஸ்ல இருந்து இன்னும் ஒன்றை குறைச்சோம்னா என்ன வரப்போகுது? எக்ஸ் வர்க்கத்துல இருந்து ஒன்றை குறைக்கிறோம்டா எக்ஸ் அடுக்குல ஒன்றை குறைக்கிறோம். அப்ப வையில ஒன்றை கூட்டுவோம். அப்ப என்ன நடக்க போகுது? வை வர்க்கம் சாக. இனி அடுத்தது பாருங்க, எக்ஸ்ல ஒன்றை குறைப்போம். இன்னும் ஒன்றை ஏற்கனவே எக்ஸ் தான் இருக்கு, எக்ஸ்க்கு அடுக்கு ஒன்றுலாம் இருக்கு. ஒன்றை குறைச்சோம்டா எக்ஸ் இல்லாம போயிடும். வையில ஒன்றை கூட்டுவோம். ஆகவே வை கனம். ஆகவே இங்க ஒன்று இருக்கிறதுக்கு நாம் ஒன்று போட தேவையில்லை. இப்படி வரப்போகுது எக்ஸ் கனம் எக்ஸ் கனம் பிளஸ் 3x வர்க்கம் y பிளஸ் 3x y வர்க்கம் சக y கனம். அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியும், இதுவே சாய இருந்துச்சு சொன்னா முன்னுக்கு இருக்கிற எக்ஸ் கனம் அப்படியே போடுவோம். இங்க வந்து என்ன போடுவோம்னு சொன்னா ஸ்டார்ட் பண்றது எங்க இருந்து? சாய 3x வர்க்கம் y. சாய 3x வர்க்கம் y சக 3xy வர்க்கம் சாய y கனம். ரைட்? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டல் கழித்தல் கழித்தல் கூட்டல் கழித்தல் கூட்டல் என்று போயிட்டு இருக்கும்னு சொன்னேன். ரைட்? அப்ப இங்க பார்ப்போம். எங்களுக்கு இப்ப விரிவு தெரியும். விரிவு வந்து எங்களுக்கு தெரியும் எக்ஸ் கனம் 3xy x வர்க்கம் y சக 3xy வர்க்கம் சக y கனம். அப்ப இந்த இதுக்குரிய விரிவை சொல்லுங்க. அப்ப இதுல வந்து பாருங்க, எக்ஸுக்கு பதிலா என்னது? இங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் இருக்கு. ஆகவே என்ன வரணும்? எக்ஸ் கனம் சக. அடுத்தது பார்ப்போம். 3 எக்ஸ் எக்ஸுக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? எக்ஸ் தான் இருக்கு. ஆகவே எக்ஸ் வர்க்கம் இன்டு y-க்கு பதிலா என்ன இருக்கு? ஒன்றின் கீழ் எக்ஸ். அப்போ 1/x இங்க இருக்கு. ரைட்? சக. அடுத்தது 3 x-க்கு பதிலா x, y-க்கு பதிலா என்ன இருக்கு? ஒன்றின் கீழ் x. ஒன்றின் கீழ் x இங்க என்ன இருக்கு? y வர்க்கம். ஆகவே என்ன வர போகுது? ஒன்றின் கீழ் x முழுவதும் வர்க்கம் சக. அடுத்தது என்னது? y கனம். y கனோட எங்க இருக்கிறது என்னது? ஒன்றின் கீழ் x முழுவதும் கனம். 4 கனம் எத்தனை? 64. ரைட்? 4 கனம் 64. ரைட்? இப்ப பாப்போம். x கனம் சக 3 இங்க x வர்க்கம் இருக்கு, கீழே ஒன்றின் கீழ் x இருக்கு. பட்டுப்பட்டா என்ன வரும்? 3x. 3x சக. அதே மாதிரி இங்க பாருங்க 3x இருக்கு, இங்க வர்க்கம் என்ன? ஒன்றின் கீழ் x முழுவதும் வர்க்கம் என்ன? ஒன்றுக்கு வர்க்கம் x-க்கு வர்க்கம். அப்ப என்ன வரப்போகுது? ஒன்றின் கீழ் x வர்க்கம் வரப்போகுது. அப்ப அதுல இருக்க கீழே இருக்கிற ஒரு x-உம் இங்க இருக்கிற x-உம் பட்டுப்பட்டா என்ன வரப்போகுது? 3. 3 3x. 3x மேலே இருக்கு. தர ஒன்றின் வர்க்கம் 1 x-ன் வர்க்கம் x வர்க்கம். கீழே எல்லாம் இருக்கு x வர்க்கம். இப்ப பட்டுனா என்ன? 3 கீழ் x. 3 கீழ் x. இங்க பாருங்க, x-க்கு இங்க ஓராம் அடுக்கு தான் இருக்கு, இங்க x-க்கு 2 அடுக்கு இருக்கு. அடிகள் சமனாக இருந்து அடுக்குகள் வகுக்கப்படும் போது என்ன செய்யும்? அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது என்ன செய்யும்? அடுக்குகள் கழிப்படும். ஆகவே இது ஒன்றின் கீழ் x வரப்போகுது. டைரக்டாக பார்க்கலாம். இங்க மேல x இருக்கு, இங்க 2 x தர x இருக்கு. அப்போ ஒரு x-ஐயும் ஒரு x-ஐயும் வட்டி விடலாம். வட்டி விட்டா ஒன்றின் கீழ் x மிச்சம் இருக்க போகுது. ரைட்? இப்ப இதுல இருக்க ஒரு x-ஐயும் இதுல இருக்க ஒரு x-ஐயும் வட்டி கொள்ளலாம். சாக இதை 2 போட்டுக்கொள்ளலாம். ஒன்றின் கனம் 1 ஒன்றின் கீழ் என்ன வரப்போகுது? x-ன் கனம் சமன் 64. அப்ப பாப்போம். x கனம் கேட்ட கேள்வி என்ன? x கனம் சக ஒன்றின் கீழ் x கனம். அதான் என்ன கேட்ட கேள்வி? x கனம் சக ஒன்றின் கீழ் x
கனம் இது விடதான் கேட்டது. அப்ப எக்ஸ் கனத்தையும் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் கனத்தையும் நான் பக்கத்துல எழுதுறேன். அப்ப எக்ஸ் கனம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் கனம். அப்ப இது ரெண்டும் எழுதிட்டேன். ரைட். சக இங்க பாப்போம் 3x இதுல இருக்கு. சக இங்க இதுல என்ன இருக்கு? 3 மூன்றின் கீழ் x. மூன்றின் கீழ் எக்ஸ் இருக்கு. அதாவது வந்து 3 தர ஒன்றின் கீழ் எக்ஸ் இருக்கு. சக வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான் இருக்கு. அறுபத்தி 4. இப்ப பாப்போம். சார் ஒன்றின் x கனம் ஒன்றின் கீழ் எக்ஸ் கனதான் கொண்டு தூக்கி முன்னு கழிக்கிறது. ஒன்றின் கீழ் எக்ஸ் கனத்தை தான் கொண்டு போய் முன்னு கழினா எனக்கு இந்த வழி வந்து எக்ஸ் கனம் சம ஒன்றின் கீழ் எக்ஸ் கனத்துக்கு போலதான் எனக்கு கேள்வி இருக்கு. எக்ஸ் கனம் ஒன்றின் கீழ் எக்ஸ் கனம் தான் கேள்வி. எக்ஸ் கனம் ஒன்றின் கீழ் எக்ஸ் கனம் கேள்வி என்றா நான் அதை முன்னுக்கு கொண்டு எழுதி வச்சிருக்கேன். எக்ஸ் கனம் சகஞ்சர் ஒன்றின் கீழ் எக்ஸ் கனத்தை கொஞ்சம் முன்னுக்கு இஞ்சி விடத்துல இருக்க போற கொஞ்சம் எழுதி வச்சு. ரைட். இப்போ பாப்போம். எக்ஸ் கனம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் கனம் சக இங்க 3 எக்ஸ் இருக்கு. இங்க 3 ஒன்றின் கீழ் எக்ஸ் இருக்கு. ரெண்டு கிலோ என்னத்தை பொது எடுக்கலாம்? 3 பொது எடுக்கலாம். 3 பொது எடுத்தோம்னா இதுக்குள்ள இருக்கிற மிச்சம் இருக்கு. இப்ப x எக்ஸ் இருக்கு. இங்க என்ன மிச்சம் வரும்? ஒன்றின் கீழ் x. ஒன்றின் கீழ் எக்ஸ் சமன் 64. ரைட். எக்ஸ் கனம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் கனம் சக 3 தர எக்ஸ் ஒன்றின் கீழ் எக்ஸ்க்கு நான் ஏற்கனவே கண்டிருக்கேன். என்னது எக்ஸ் ஒன்றின் கீழ் எக்ஸ் உங்களுக்கு தரவு என்னது? 4. ஆகவே தர 4 சமன் 64. ஆகவே எக்ஸ் கனம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் கனம் சமன் 12 சக 12 இங்க வந்துச்சுன்னா என்னது? சய 12. 64 சய 12 கழிச்சோம்ல எத்தனை? 52. 52. எழுதிக்கொள்ளுங்க. எல்லாம் என்ன செய்யணுமோ தெரியாது. நல்ல தூக்கம் போல. கிராஃப்ல ரைட் எழுதினீங்கன்னா சொல்லுங்க. வரைவுகள்ல வந்து கிராஃப்ஸ்ல வந்து ஒரு பெரிய கேள்வி வந்து செகண்ட் பார்ட்ல வாடுறது. அதோட கட்டாயம் வரும். கட்டாய கேள்வி அது வாடுறது. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சின்ன சின்ன கேள்விகள் வந்து வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சின்ன சின்ன கேள்விகள் வந்து போகும். செகண்ட் பார்ட்ல வந்து பெரிய கேள்வி வந்து போகும். ரைட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எப்பயுமே ஒரு சின்ன கேள்வி வந்து ஆள்கூறுகள் புள்ளியை தந்து எங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஆள்கூறுகள் பாயிண்ட் தந்து படித்திறன் காண்றது, இதுகள் காண்றது, அப்படி அந்த அது சம்பந்தமான கேள்விகள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும். செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு வளை, அதாவது y சமன் x வர்க்கம் அந்த மாதிரியான வளைகள் இருக்கு தானே. நேர் வளை, அதாவது வந்து இழிவு வளை, உயர்வு வளை, அந்த மாதிரியான வளைகள் வந்து வர்ற மாதிரி எங்களுக்கு வந்து வரும். இதுல என்னதுல செகண்ட் பார்ட்ல கேள்வி. ஆனா செகண்ட் பார்ட்ல கூட லீனியர் கிராஃப், அதாவது வந்து நேர்கோட்டு வரைவு வந்து செகண்ட் பார்ட்ல வந்து எங்களுக்கு வரும். நேர்கோட்டு வரைவு வந்து செகண்ட் பார்ட்ல எங்களுக்கு வரும். அப்ப நேர்கோட்டு வரைவு வந்து செகண்ட் பார்ட்ல எங்களுக்கு வரும். அதே மாதிரி வளையும் வந்து எங்களுக்கு வரும். அதாவது வந்து ஒரு வளைய கீரை சொல்லி போட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன செய்வாங்க, அதுல y சமன் இது என்று சமச்சீர் கோட்டை வரையண்டுவான், சமச்சீர் கோட்டை வரையன்னு சொல்லுவான், சமச்சீர் கோட்டுக்கு சமாந்திரமா இதுன்னு சொல்லுவான். இல்லாட்டி ஒரு வரைவு வந்து இப்படி இருக்கிற வரைவு மேல உயர்த்துறதுக்கு ஒரு 3 அலகுகால மேல உயர்த்துன்னு சொல்லுவான், அல்லது 3 அலகுகால கீழே போகுதுன்னு சொல்லுவான், இல்ல 3 அலகுகால சைட்டால போகுதுன்னுவான். அப்படி அதுல எல்லாம் நாங்க எப்படி செய்யறது, என்ன மாதிரி செய்யறதுன்றத வந்து நாங்க
பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க என்ன செய்வோம்டா லீனியர் கிராஃப், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நேர்கோட்டு வரைவுகள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு வரைவுல ஒரு வரைவு இருக்குன்னா அதுக்குரிய சமன்பாடு வந்து y சமன் mx ஆக சி. இப்ப y சமன் mx, y is equal to mx என்று இருந்துச்சுன்னா அதுல m என்றது என்ன? படித்திறன். படித்திறன். Right. y is equal to mx என்று கண்டு வைப்போம். mx plus c என்று இருக்கலாம், mx என்று கண்டு வைக்கலாம். y is equal to mx என்றா இதுக்குரிய வெட்டு துண்டு என்ன? இன்டர்செக்ஸ் பாயிண்ட் என்ன? பூஜ்ஜியம். பூஜ்ஜியமா இருக்கும். அதாவது வந்து உற்பத்தி கூடாக போகும், ஒரிஜின் கூடாக போகும். அது வந்து y is equal to mx என்ற கோடு ஒரு ஸ்ட்ரைட் லைன் எப்படி போகும்னா அது உற்பத்தி கூடாக போகும், அதாவது ஒரிஜின் கூடாக போகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜின் என்றது என்னது? பூஜ்ஜியம். அதாவது உற்பத்தி என்றது சொல்லுவோம் நாங்க. உற்பத்தி என்று சொல்றோம்னா இது இந்த பூஜ்ஜியங்கமா பூஜ்ஜியம், இந்த பூஜ்ஜியம் எக்ஸுக்கு, இந்த பூஜ்ஜியம் y, இந்த பூஜ்ஜியங்கமா பூஜ்ஜியம் என்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளால போகுது. அப்ப அதுல பாருங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்ன்றதுக்குள்ளால நாங்க வந்து என்ன செய்யும், அந்த கோடு வந்து போகும். அதுல வந்து படித்திறன் மாறுறதுக்கு ஏத்த மாதிரி என்ன நடக்கும்? எப்படி போகலாம் கோடு, இப்படி போகலாம், எப்படியோ படித்திறன் மாறுறதுக்கு ஏத்த மாதிரி, படித்திறன் எப்படி எங்களுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு வந்து என்ன வரும், இந்த கோடுகள் வந்து மாறுபடும். படித்திறன் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கோடுகள் மாறுபடும். ரைட். இப்ப வந்து கேட்கிறேன் நான், படித்திறன்ன்றது என்னது? ஒரு வரைவின் படித்திறன்ன்றது என்னது? படித்திறன் கிரேடியன். கிரேடியன் என்ன? ஒரு வரைவின் படித்திறன் என்றது, ஒரு நேர்கோட்டு வரைவின் ஒரு ஸ்ட்ரைட் லைன் படித்திறன் என்றது அந்த நேர்கோடானது. ரைட். அந்த நேர்கோடானது இப்ப நாங்க அந்த நேர்கோட்டுக்கு தான் இந்த ஸ்ட்ரைட் லைன், அது வந்து எக்ஸ் அச்சின் நேர் திசையோட, அதாவது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைட்ல நேர் திசையில அமைக்கிற கூர்ங்கோணம். ரைட். இல்லாட்டி நேர் திசையோட அமைக்கிற கோணம், அது கூர்ங்கோணமா இருக்கணும்னா இல்ல. ரைட். அது கூர்ங்கோணமா விரிகோணமாவா இருக்கலாம். அதாவது வந்து அது வந்து அக்யூட்டாவும் இருக்கலாம், விரிகோணமாவும் இருக்கலாம். அதாவது அது கூர்ங்கோணமாவும் இருக்கலாம், விரிகோணமாவும் இருக்கலாம், அக்யூட்டாவும் இருக்கலாம், ஆப்டியூஸாவும் இருக்கலாம். அப்ப இதுல வந்து பாருங்க, இப்ப இது வந்து என்னது? கூர்ங்கோணம். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு கூர்ங்கோணம். இது வந்து எங்களுக்கு கூர்ங்கோணம். ரைட். இது வந்து எங்களுக்கு கூர்ங்கோணம். அப்ப படித்திறன்ன்றது யாருண்டா அந்த வரைபானது எக்ஸ் அச்சின் நேர் திசையோட, அதாவது வந்து எக்ஸ் அச்சின் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல எக்ஸ் அச்சின் நேர் திசையோட ஆக்குற ஆங்கிள். ரைட். ஆக்குற கோணம், அதாவது கோணத்தின் என்னது? டான் பெருமானம் தான் எங்களுக்கு வந்து படித்திறனா இருக்கு. ரைட். படித்திறன்ன்றது என்னது? ஒரு நேர்கோடு வந்து அந்த எக்ஸ் அச்சின் நேர் திசையோட ஆக்குற டான் பெருமானம், அதாவது வந்து டான் தீட்டா. இது தீட்டா, அதாவது நேர் அச்சோட ஆக்குற கோணம் தீட்டாண்டா படித்திறன் எப்படி இருக்கும்? டான் தீட்டா. ரைட். படித்திறன் வந்து எங்களுக்கு இருக்கும் டான் தீட்டா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டான் தீட்டா சமன் டான் தீட்டா என்னது எங்களுக்கு? ஒரு செங்கோணம் கோணில டான் தீட்டாண்டா என்னது? எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ரைட். அப்ப எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அப்ப எதிர்பக்கத்துக்கு அயல் பக்கம் என்றா இங்க டான் தீட்டான்னு நாங்க எழுதினோம்டா. இப்ப உதாரணத்துக்கு இதுல ஒரு புள்ளியையும் இந்த பூஜ்ஜியம் என்ற புள்ளியை நாங்க எடுத்துக்கொள்றோம்டா, இந்த இதுல இருக்கிற புள்ளியை இணைச்சோம்டா இதுல ஒரு செங்கோணம் வரும். ரைட். அப்ப இது ஒரு செங்கோண முக்கோணம். ரைட். இது ஒரு செங்கோண முக்கோணம். என்ன? எதிர்பக்கம் வந்து இந்த ஹைட்டா இருக்கும், அயல் பக்கம் வந்து இந்த ஹைட்டா இருக்கும், இந்த லெந்தா இருக்கு. ரைட். அப்ப எதிர்பக்கத்துக்கு அயல் பக்கம்.
அப்ப எதிர்பக்கத்துங்களா அயல் பக்கம் எங்களுக்கு தெரியும் இது y-ஆ இருக்கும் இது x-ஆ இருக்கும்னு வச்சோம்டா தூரம் ஆகவே y ஓவர் x என்று வரும் ரைட் tan θ வந்து எங்களுக்கு வரப்போகுது y ஓவர் x அதுதான் எங்களுக்கு என்னது படித்திறன் m படித்திறன் m ரைட் கிரேடியன்ட் ரைட் படித்திறன் m வந்து எங்களுக்கு வரப்போகுது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் வரப்போகுது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பூஜ்ஜியத்துக்குள்ளால போறன்றது எனக்கு டிரெக்டா தெரியுது y mx இது வந்து வெட்டு துண்டு வந்து இல்ல வெட்டு துண்டு இல்லாம பூஜ்ஜியத்துக்குள்ளால போகுது பூஜ்ஜியத்துக்குள்ளால போகுதுன்னா எனக்கு டிரெக்டாவே y வந்து இவ்வளவு தெரியும் x வந்து இவ்வளவு தெரியும் அப்ப இதுல இந்த கோட்ல ஏதாச்சும் ஒரு புள்ளி இந்த ஆள் கூற தந்துடா அதாவது 4,3 தந்துடா இதுல படித்திறன் காணலாம் இதுல படித்திறன் என்ன இருக்கு இப்ப 4,2 எடுத்தாருன்னு 4,2 இதுல படித்திறன் என்ன 2/4 அரை 2/4 அதாவது வந்து பாத்தீங்கன்னா 4,2 ஆள்கூறு வந்து எப்படி சொல்லுவாங்க இது வந்து x ஆள்கூறா இருக்கும் இது வந்து y ஆள்கூறா இருக்கும் x ஆள்கூறு இதா இருக்கும் y ஆள்கூறு இதா இருக்கும் அப்ப x ஆள்கூறு இதா இருக்கும் y ஆள்கூறு அதா இருக்கும் இல்ல y ஆள்கூறு தான் இந்த உயரம் அப்ப y ஆள்கூறு வந்து y கோஆர்டினேட் அப்ப y கோஆர்டினேட் வந்து இதுல வந்து y கோஆர்டினேட்னு வரும் y ஆள்கூறு ரைட் y ஆள்கூறுண்டா y ஆள்கூறுங்கு x ஆள்கூறு x கோஆர்டினேட் y ஆள்கூறுங்கு x ஆள்கூறு ஆகவே y ஆள்கூறு இது வந்து எங்களுக்கு தெரியும் என்னது 2 கீழே x ஆள்கூறு வந்து எங்களுக்கு தெரியும் 4 ஆகவே இது என்னது அரை இது என்ன படித்திறன் என்ன m இது என்ன படித்திறன் வந்து எங்களுக்கு அரை என்று வரப்போகுது இது என்ன படித்திறன் வந்து எங்களுக்கு அரை என்று வரப்போகுது அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது இது வந்து இந்த புள்ளி டைரக்டா தந்ததால இதுவே ஒரு வெட்டு துண்டு இருக்கிற மாதிரி புள்ளி வந்துச்சுன்னா எங்களுக்கு எங்க வெட்டுதானு தெரியாது அப்ப கட்டாயம் உங்களுக்கு படித்திறன் காணணும்னா 2 ஆள்கூறுகள் தேவை இதுல வந்து இதுலயும் 2 ஆள்கூறு இருக்கு எங்க இந்த இது ஒரு ஆள்கூறு பூஜ்ஜியத்துக்கான போகும்னு தெரிஞ்சால இது ஒரு ஆள்கூறு தானே பூஜ்ஜியம் அப்ப இது வந்து y ஆள்கூறுகளோட வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளோட வித்தியாசம் தான் வரும் ரைட் y ஆள்கூறுகளோட வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளோட வித்தியாசம் அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் y கோஆர்டினேட்ஸ் ஓவர் டிஃபரன்ஸ் ஆஃப் between x coordinates right அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா y ஆள்கூறுகளோட வித்தியாசம் பண்ணா இங்க 2 இருக்கு y இங்க y என்ன 0 ஆகவே அதேதான் நீங்க வந்து இதுல y ஆள்கூறுகளோட வித்தியாசம் 2 செய்ய 0 4 செய்ய 0 அது டைரக்டா பூஜ்ஜியத்துக்குள்ள போறதால நான் வந்து இங்க 0 போட மாட்டேனே எனக்கு தெரியுது அது டைரக்டா பூஜ்ஜியத்துக்குள்ள போகுது அப்ப இந்த உயரம் டைரக்டாவே இந்த உயரம் வந்து 2 தான் இருக்க போகுது இந்த உயரம் வந்து இந்த லென்த் வந்து எனக்கு 4 இருக்க போகுது இந்த நீளம் வந்து 4 இருக்க போகுது ஆகவே இதுல வந்து y கோஆர்டினேட் ஓவர் x கோஆர்டினேட்னு போடுறோம் அது வந்து y ஆள்கூறுக்கு x ஆள்கூறு அப்ப இதுல வந்து என்ன தெரியும் 1/2 அப்ப இது என்ன படித்திறன் வந்து 1/2 தெரியும் எழுதிக்கொள்ளுங்க இது உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க சின்னனா இருக்கலாம் நான் பேசிக்லயே தான் சொல்லிட்டு போறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கிரேட் 10 விடுவிட்டு இருப்பீங்க இது கிரேட் 10 இல்ல இது கிரேட் 9 இது கிரேட் 9 சிலபஸ் இது வந்து என்ன அர்த்தம் எதுக்காக சொல்றேன் இந்த படித்திறன் இது சம்பந்தப்பட்டது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரப்போகுது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வியும் நாங்க மிஸ் பண்ணக்கூடாது அதோட செகண்ட் பார்ட்ல கூட ஒரு வளைவு வரைஞ்சிட்டு அதுக்கு ஒரு நேர்கோடு வரைஞ்சு அது 2 வெட்டுற புள்ளி என்ன அதை திருப்தி ஆக்குற புள்ளி என்ன என்ற மாதிரி எல்லாம் கேள்வி வரும் சோ அதுக்கு எங்களுக்கு இது வந்து தேவை இப்ப நான் கேட்கிறேன் படித்திறன் சயவுல வந்துச்சுன்னா இந்த வரைவு எப்படி வரும்
உயர்வாக வரும். என்ன உயர்வா வரும்? அது வளையில வந்து அது. நான் கேட்கிறது இந்த நேர்கோட்டு வரைவுல படித்திறன் சாயவா வந்துச்சுன்னா என்ன? படித்திறன் சாயவா வந்துச்சுண்டா இந்த வரைவு எப்படி வரும்? மாறி வரும். அதுக்கு முன்னு விலங்குல பிரசாத் சொல்லுங்க என்னது? நேர்கோடு மாறி வருமா சார்? இந்த பக்கம் பாரு, என்ன மாதிரி வரும்? எக்ஸ் மறைபக்கம். இதுலயே எக்ஸ் மாதிரி பெருமானம் எடுக்குது. எப்படி வரும் எக்ஸ் மாதிரிடா? பாத்தீங்கன்னா இந்த பக்கமா வரும். அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? பை சமன் மைனஸ் எம்எக்ஸ் இருக்கும். பை சமன் மைனஸ் எம்எக்ஸ். மைனஸ் எம்எக்ஸ் என்றா என்ன அர்த்தம்? மைனஸ் என்றா படித்திறன் வந்து மறையா இருக்குன்னு அர்த்தம். படித்திறன் மறையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட ஆக்குற கோணம் விதிகோணமா இருக்கும். எக்ஸோட ஆக்குற கோணம் வந்து எக்ஸ நேர்த்திசையோட ஆக்குற கோணம் வந்து விதிகோணமா இருக்கும். அதாவது வந்து இந்த எக்ஸின் பாசிட்டிவ் டைரக்ஷனோட உருவாக்குற கோணம் வந்து எங்களுக்கு வந்து என்னமா இருக்கும்? ஆப்டியூஸா இருக்கு. அதாவது பாருங்க இப்படி இருக்குண்டா இது பை இது எக்ஸ். இப்ப பை சமன் மைனஸ் எம்எக்ஸ் என்றா இந்த மாதிரி இதுக்குள்ளால போகும். பை சமன் மைனஸ் எம்எக்ஸ் என்றா இந்த மாதிரி இதுக்குள்ளால போகும். இதுல வந்து பாருங்க பை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ். அப்ப எக்ஸோட எக்ஸின் நேர் திசையோட அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷனோட எங்களுக்கு வந்து விதி கோணம் உண்டு. அதாவது இது வந்து விதி கோணமா இருந்துச்சுன்றா அதாவது இந்த பக்கம் அதாவது வந்து கிராஃப் பாருங்க இப்படி இருந்துச்சுன்னா நேர் படித்திறன், இந்த பக்கம் இருந்துச்சுண்டா மறை படித்திறன். இப்படி அதாவது வந்து விதி கோணமா இருந்துச்சுண்டா எக்ஸின் இதோட ஆக்குற எக்ஸின் நேர் திசையோட ஆக்குற கோணம் வந்து விதி கோணமா இருந்துச்சுண்டா இது வந்து டீட்டா. இப்ப டீட்டா வந்து இப்ப டீட்டா 2 போடுவோம். டீட்டா 2 இது டீட்டா 1 போடுவோம். இப்ப டீட்டா 1 கூர்மோணமா இருக்கும். டீட்டா 1 வந்து என்னது? டீட்டா 1 வந்து 90 விட பின். இங்க டீட்டா 2 வந்து என்னது? 90 விட பெருசு. 90 பாகை விட பெருசா இருந்துச்சுடா இது வந்து என்ன இருக்கும்? மறை படித்திறனா இருக்கும். அது இந்த கிரேடியன் வந்து மைனஸா இருக்கு. இது இந்த கிரேடியன் வந்து மைனஸா இருக்கு. ஆனாலும் அது எப்படி நீங்க மறை படித்திறன் காணுவீங்கன்றா நான் உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல நீங்க சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களோ இல்லையோ எனக்கு என்ன தெரியாது. இப்ப இப்படி இருக்கு. இது வந்து 0 பாகை, இது 90 பாகை, இது 180 பாகை, இது 270 பாகை, திருப்பி சுத்தி வந்தோம்னா 360 பாகை. ஒரு வட்டம் இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சோம்னா எவ்வளவு பாகை? 360 பாகை. ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சு வந்தோம்னா 360 பாகை. இதை வந்து நாங்க சொல்றது முதலாம் கால்வட்டம், ஃபர்ஸ்ட் குவார்டர், ரைட்? அப்ப முதலாம் கால்வட்ட கோணம், ரைட்? அப்ப இது வந்து முதலாம் கால்வட்டம், இது வந்து 2ஆம் கால்வட்டம் செகண்ட் குவார்டர், இது வந்து 3ஆம் கால்வட்டம், இது 4ஆம் கால்வட்டம் நாங்க சொல்லிக் கொள்றோம். முதலாம் கால்வட்டத்துக்கு வந்து எல்லா கோணமும் பிளஸ்ஸா இருக்கும். சைனும் பிளஸ்ஸா இருக்கும், கொசும் பிளஸ்ஸா இருக்கும், டேனும் பிளஸ்ஸா இருக்கும், ரைட்? முதலாம் கால்வட்டத்துக்கு வந்து சைனும் பிளஸ்ஸா இருக்கும், கொசும் பிளஸ்ஸா இருக்கும், டேனும் பிளஸ்ஸா இருக்கும். அப்ப இது இந்த மீனிங் வந்து 4. அப்ப எல்லாம் வந்து பிளஸ்ஸா இருக்கும். எல்லாம் வந்து இதுக்குள்ள பிளஸ்ஸா இருக்கும். 2ஆம் கால்வட்டத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல எனக்கு, ரைட்? அதனால சொல்லியிருக்கேன். 2ஆம் கால்வட்டத்துக்கு வந்து சைன் பிளஸ், மிச்சம் ரெண்டும் மைனஸ், ரைட்? கொஸ் மைனஸா இருக்கும், டேன் மைனஸா இருக்கும். 3ஆம் கால்வட்டத்துக்கு வந்து
tan பிளஸ் மிச்சம் ரெண்டும் மைனஸ். ஆகவே sin மைனஸ் cos மைனஸ் tan பிளஸ். நாலாம் காலத்துக்கு வந்து cos பிளஸ் இருக்கும், மிச்சம் எல்லாம் மைனஸா இருக்கு. sin பிளஸ் sin மைனஸ் cos பிளஸ் இருக்கும், டேனும் மைனஸா இருக்கு. ரைட், அதாவது வந்து ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு என்ன சொல்லி சொன்னா, இத வந்து all இங்க வந்து sin பிளஸ், ஆகவே இது s, இங்க tan பிளஸ், இங்க t, இங்க வந்து cos பிளஸ். அப்ப நான் சொல்லிட்டு all silver tea cups, அதாவது வந்து all silver tea cups. அப்ப என்ன அர்த்தம், இதுக்குள்ள வந்து எல்லாத்துக்கும் பிளஸ்ஸா இருக்கும், இங்க சில்வர் அண்ட் சைனுக்கு பிளஸ்ஸா இருக்கு, நீங்க டி அண்ட் டேனுக்கு பிளஸ்ஸா இருக்கும், இங்க வந்து கப்ஸ் அண்டா என்னது இதுக்கு என்னதான் இருக்கும், கொசுக்கு பிளஸ்ஸா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி எடுக்கைக்குள்ள வந்து இதுக்குள்ள பிளஸ்ஸா இருக்கும். ஏட்டா என்ன அர்த்தம், 0 இருந்து 90 பாய்க்குள்ள வந்துச்சுண்டா சைன் தீட்டாவும் நேர்ல தான் வரும், கொஸ் தீட்டாவும் நேர்ல தான் வரும், டான் தீட்டாவும் நேர்ல தான் வரும். 0 இருந்து 90 தாண்டி போச்சுதுண்டா சைன் தீட்டா நேர்ல இருக்கும், மிச்ச கொஸ் தீட்டா டான் தீட்டா இல்லாம, அதாவது 90க்கும் 180க்கும் முடியாது. அதாவது வந்து இப்படி இருக்கணும், ஆங்கிள் 120 பா. 120 பாய்க்குரிய கோணம் கண்டமண்டா சைனுக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கும், கொஸ்ஸுக்கு வந்து மைனஸா இருக்கும், டானுக்கு வந்து மைனஸா இருக்கும். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வரைக்கல, இந்த மாதிரி ஆங்கிள் வரைக்கல நாங்க வந்து டைரக்டா இந்த ஆங்கிள் எடுத்தும் செய்யலாம். ரைட், இந்த ஆங்கிள் எடுத்தும் செய்யலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்கள்ல கொடுத்த 180 இது 120 பாகைண்டா, இது எத்தனை பாகை, 60 பாகை. 60 பாகை. அப்ப எனக்கு தெரியுது சைன் 120 பாகையும் சைன் 120 பாகையும் சைன் 60 பாகையும் சமனாத்தான் இருக்கும். ரைட், அது எப்படி வர்றது உங்களுக்கு ஏ லெவல்ல வரும். ரைட், சைன் 120 பாகையும் சைன் 60 பாகையும் வந்து சமனா இருக்கு. அது எப்படி வரணும்ன்றது வந்து உங்களுக்கு ஏ லெவல்ல இருக்கு. அது வந்து எப்படின்னா சைன் 180 சைன் தீட்டா சைன் தீட்டான்னு வரும். ரைட், அதாவது 180ல இருந்து ஒரு கோணத்தை கழிச்சாலும் 100 இதுல இருந்து இது பண்ணிக்கலாம், அதே கோணம் வரும். ஏன் இப்ப சைனுக்கு வந்து இங்க பிளஸ் வந்திருக்கு, சைன் 60 120 60 சமனா இருக்குமே, 120 பாக கோணம்ன்றது ரெண்டாம் காலகட்டத்துக்கு இருக்கிற கோணம். ஏன் 90 100 110 120 இதுக்குள்ள இருக்கக்கூடிய கோணம். இதுக்குள்ள என்னதுக்கு பிளஸ், சைனுக்கு பிளஸ். அப்ப சைனுக்கு பிளஸ் உங்களுக்கு என்ன வரும், சைன் 120 சைன் 60 பெருமானத்துக்கு எங்களுக்கு சமணம். எங்களுக்கு சைன் 60 தான் டைரக்டா தெரியும் பெருமானம். சைன் 60 எத்தனை, சைன் 60 எத்தனை, சைன் 60 எவ்வளவு, வர்க்கமூலம் 3/2. ரைட், சைன் 60 வந்து வர்க்கமூலம் 3/2. அப்ப நான் சொல்றேன் முதலாம் கால்வட்டத்துக்கு வந்து சைன் கோஸ் டான் பிளஸ், இரண்டாம் கால்வட்டத்துக்கு வந்து சைன் பிளஸ். அப்ப இரண்டாம் கால்வட்டத்துக்கு 120 வருதுண்டா சைன் 120 வந்து சைன் 60க்கு சமனா இருக்கும். அதே மாதிரி இதே இது கொஸ் 120 வந்து என்னத்துக்கு சமனா இருக்கும், கொஸ் 120 என்னத்துக்கு சமனா இருக்கும், நான் சொன்னான் 120 பாக போட்டா 60 பாகைக்கும் அது சமனா இருக்க போகுதுன்னு சொன்னான். அப்ப கொஸ் 120 எத்தனைக்கு சமனா இருக்கும், கொஸ் 120 பாய். கொஸ் 120 சரி, அதுக்கு என்ன ஒரு கோணம், எந்த கோணத்துக்கு சமனா இருக்கும், கொஸ் 60 பாய். கொஸ் 60. ஆனா கொஸ் 60 முன்னுக்கு என்ன குறியீடு வரணும், சய குறியீடு வரணும். ஏன் இங்க வந்து இங்க இதுக்குள்ள சக குறியீடு வரும். ஏன் ரெண்டாம் கால்வட்டத்துக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து கொஸ் சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். அப்ப சைன் 120ன்றது வந்து சைன் 60 பாகைக்கு சமனா இருக்கும். இங்க இருந்து இந்த பக்கத்துல இருந்து 60 பாகைக்கு சமனா இருக்கும். ஆனா அந்த கோணம் வந்து என்னது, 120 பாகைன்றது ரெண்டாம் கால்வட்டத்துக்கு இருக்கிற கோணம். அப்ப ரெண்டாம் கால்வட்டத்துக்கு இருக்கிற கோணத்துக்கு வந்து சைன் வந்து என்னது பிளஸ், ஆனா கொஸ் வந்து என்னது மைனஸ். அதாவது பாத்தீங்கன்னா இது எப்படி எழுதி கொள்ளலாம்னா கொஸ் 180 சய தீட்டா, 180ல இருந்து ஒரு கோணத்தை கழிக்கிறோம்டா
அதை கொஸ் தீட்டான்னு எழுதி கொள்ளலாம். மைனஸ் கொஸ் தீட்டா, ரைட்? அதாவது 180 sin θ இதை அப்படி எழுதி கொள்ளலாம். 180 கொஸ் 180 சாய 60 தானே 120. 180 சாய 60 தானே 120. அவ இதை எப்படி எழுதி கொள்ளலாம்? இங்க இருக்க தீட்டா தான் எழுத போறோம். சாய கொஸ் 60 எழுதி கொள்ளலாம், ரைட்? அப்ப ஆகவே இங்க மைனஸ் வர போகுது, ரைட்? இதுவே இப்ப tan 120 வர போகுது. என்னதுக்கு சமனா இருக்கும்? tan 120 எங்களுக்கு தெரிஞ்ச வகை சாய சாய tan 60 பாகைக்கு சமனா இருக்கு. tan 60 பாகைக்கு சமன் இல்ல, சாய tan 60 பாகைக்கு சமனா இருக்கு. மீன் சாய tan 60 பாகைக்கு சமனா இருக்கு. மீன்டா இங்க பாருங்க, tan 120ன்றது எங்க வர போகுது? இங்க வர போகுது. வந்து பாருங்க, இது வந்து 120 வைப்போம். இது வந்து 120 பாகைண்டா. இது பாருங்க விரிகோணம். அப்ப விரிகோணம் எங்களுக்கு ரெண்டாம் கால்வட்டத்துக்கு வரப்போகுது. இந்த கோணம் வந்து ரெண்டாம் கால்வட்டத்துக்குரிய கோணம். அப்ப ரெண்டாம் கால்வட்டத்துக்குரிய கோணம்டா நான் இங்க இருந்து இந்த திசையில ஒரு ஆங்கிள் எடுத்துறேன்டா 60 பாகை. ஆனா எங்க இருந்து எடுக்கிறேன்? இப்ப இருக்கிறது ரெண்டாம் கால்வட்டத்துக்கு 60 பாகை. இப்ப ரெண்டாம் கால்வட்டத்துக்கு 60 பாகை இருந்தா என்ன அர்த்தம்? ரெண்டாம் கால்வட்டத்துக்கு டேனுக்கு வந்து என்னது? சாய. ஆகவே சாய 60 பாகை. சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். ஆகவே சாய 60 பாகை. ஆகவே எப்படி போடலாம்? இப்ப உதாரணத்துக்கு இது வந்து என்னது? tan 180 சாய தீட்டா. ரெண்டாம் கால்வட்டத்துக்கு ஒரு கோணம் இருக்குண்டா. 180 சாய தீட்டாண்டா ஒரு ரெண்டாம் கால்வட்டத்துக்கு ஒரு கோணம் இருக்குண்டா. மைனஸ் tan தீட்டான்னு எழுதி கொள்ளலாம். அதாவது பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? tan 180 சாய 60 தானே 120. அப்ப இதுல இருந்து எழுதி கொள்ளலாம் 60 தான் இங்க தீட்டா. ஆகவே சாய tan தீட்டான்னு எழுதி கொள்ளலாம். அப்ப tan 60க்குரிய படித்திறனை கண்டுட்டு அதை இந்த மைனஸ் புறமான தான் இதா இருக்கும், ரைட்? இப்ப 60 பாகைண்டா tan 60 எத்தனை? வர்க்க மூலம் 3. அப்ப சய வர்க்க மூலம் 3 இருக்கு. உதாரணத்துக்கு இது எப்படி இருக்கும்? இது 3 ஆகும். இது வர்க்க மூலம் 3 தூரமாகவும் இருந்தா இதுல tan θ என்னது? எதிர்பக்கத்துக்கு சம்பக்கம், சாரி அயல் பக்கம். tan θ சமன் எதிர்பக்கம் வந்து 3, அயல் பக்கம் வந்து வர்க்க மூலம் 3. ஆகவே இது நாங்க மேல இருக்கிற 3 வந்து அப்படி எழுதி கொள்ளலாம். வர்க்க மூலம் 3 தர வர்க்க மூலம் 3 எழுதி கொள்ளலாம். கீழே வர்க்க மூலம் 3, ஒரு வர்க்க மூலம் 3 வெட்டுப்பட்டுச்சுன்னா வர்க்க மூலம் 3 எழுதி கொள்ளலாம். அப்ப tan θ வந்து வர்க்க மூலம் 3. ஆனா எங்க இருக்கு? ரெண்டாம் கால்வட்டத்துக்கு இருக்கு. ஆகவே இதுக்கு வந்து படித்திறம் வந்து என்னவா இருக்கும்? சாயவா இருக்கு. படித்திறம் வந்து சாயவா இருக்கு. வழிகொள்ளுங்க. இது வந்து நேர் படித்திறம் இருக்கிறது வந்து y சமன் mx ஆகுதுன்னா கோடு வந்து இப்படி இருக்கும். இந்த கோடு இல்ல, ரைட்? இந்த கோடு இல்ல, கோடு வந்து கூர்மோணமா இருக்கும். அது நீங்க ஏற்கனவே எழுதிருப்பீங்க. மறை படித்திறனா இருந்துச்சுன்னா y சமன் மைனஸ் mx இருந்துச்சுன்னா இது வந்து விரிகோணமா இருக்கும், ரைட்? விரிகோணமா இருக்கும், ஒப்டியூஸ், ரைட்? அப்ப ஒப்டியூஸா இருக்கும். இது வந்து ஒப்டியூஸ் ஆங்கிள் வந்து ஒப்டியூஸ். அப்ப ஒப்டியூஸ் ஆங்கிள் இது வந்து விரிகோணம். அப்ப விரிகோணம் வந்து எங்களுக்கு என்ன மாதிரி வருமன்றது வந்து உங்களுக்கு தேவையானது வந்து இதுல எழுதி கொள்ளுங்க. விளங்காட்டி கேளுங்க. ஏன் இந்த பக்கம் எங்களுக்கு படித்திறன் மைனஸ் வருதுன்றதுக்குரிய காரணம் தான் இது. ஏன் படித்திறன் என்பது எங்களுக்கு தெரியும். படித்திறன் என்றது tan θ. tan θன்றது என்னது? இப்ப இங்க வந்து படித்திறன் என்னது? x அச்சுன்ற நேர் திசையோட ஆக்குற tan கோணம், ரைட்? அப்ப x அச்சுன்ற நேர் திசையோட இது இப்படியே விரிகோணமா வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? 120 90 விட பெருசா வந்துச்சுன்னா விரிகோணம். விரிகோணத்துக்கு வந்து tan θன்றது ரெண்டாம் கால்வட்டம் மைனஸ் வர போகுது. ஆனா மைனஸ் ரெண்டுக்கு வந்து இங்க இருக்கிற கோணத்தை நான் 120 பாகை டிரெக்டா காண்றதுக்கு எனக்கு கஷ்டம். மொத்தம் 180 பாகை நேர்கோட்டுலன்னா 60 பாகை காணலாம். அப்ப 180 வந்து என்னது? 180 sin θ தீட்டான்னு எழுதி கொள்ளலாம். tan 180 sin θ tan θ தான். ஆனா ரெண்டாம் கால்வட்டத்துக்கு மைனஸ். ஆகவே tan 180 sin θ சாய tan θன்னு வரப்போகுது. அதனாலதான் இங்க இருக்கிற படித்திறன் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கு? சாயவா இருக்கு. இந்த பக்கம் வந்துச்சுன்னா படித்திறன் சாயம், இந்த பக்கம் வந்துச்சுன்னா படித்திறன் நேர்.
விளங்குற மாதிரி எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல விளங்க இல்லையோ அந்த இடத்த கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டு கிளியர் பண்ணிட்டு போங்க. மேக்ஸ் வந்து நீங்க விளங்கி படிச்சீங்கடா உங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையுமே வராது. ரைட். இப்ப இதுல வந்து இதெல்லாம் பாடமாக்கணும்னு எந்த இதுவுமே இல்லை. உங்களுக்கு நான் இப்ப என்ன காரணத்துக்காக படித்திறன் வந்து கிரேடியன் வந்து இந்த பக்கம் இருக்கையில மைனஸ்ல வருது என்றதுக்கான ரீசன் தான் இப்ப சொல்லியிருக்கேன். ரைட். ஓகே. மற்றவங்களுக்கு 5:30 அவங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும், ஸ்கூலுக்கு போகணுன்றதால அவங்க முடிச்சு கொள்வோம். இப்ப 5:40 ஆகுது. எழுதினீங்கடா நாங்க மிச்சத்தை வந்து நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கும் காலையில நடக்கும் இதே டைம் 4:30. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Have a great day. Thank you. Have a good day. தேங்க்யூ சார். Thank you. Have a nice day.